கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா கோலார தீபாவை கூட்டிட்டு போறாங்க. தீபா அம்மனுக்கு சாத்தின புடவைய கட்டிக்கிட்டு வரா. அம்மனோட சக்தியால நம்ம போய் இப்ப சாமியாரை பார்க்க போய் அவன் ஒரு போலி சாமியாருங்கிறத குட்டு உடஞ்சாலும் உடஞ்சிடும். இப்ப நமக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த தீபா கட்டியிருக்கிற புடவைய அவுத்துட்டு வேற ஒரு புடவைய கட்டிக்க சொல்லணும். என்ன பண்ணலாம்னு ரம்யா யோசிச்சுட்டு வராங்க. டிரைவர் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தீபா வா 2 பேரும் போய் டீ குடிச்சிட்டு வரலாம். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. குடிச்சிட்டு வரலாங்கிறாங்க. சரி நானும் வரேங்கிறாங்க. தீபா இல்ல நீ இங்கேயே இரு, நான் 2 பேத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன்ட்டு ரம்யா கீழே இறங்கி போறாங்க. தீபா ரம்யாவை நினைச்சு பரிதாபப்படுறாங்க. பாவம் அம்மா ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும்னு ஏக்கத்துல இருக்கா. அத்தைக்கு குணமானதும் நல்ல மாப்பிளையா பார்த்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க தீபா. அத்தையை நினைக்கும் போது இப்பதான் ஞாபகம் வருது. சரி மீனாட்சி அக்காவை கூப்பிட்டு அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு போன் பண்றாங்க தீபா. சொல்லு தீபாங்கிறாங்க. இப்ப அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இன்னும் ஆபரேஷன் போயிட்டு தான் இருக்குங்கிறாங்க. அவர் ஏதாவது சாப்பிட்டாரான்னு கேக்குறாங்க தீபா. கார்த்தியை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. காலையில கொடுத்த காப்பியும் குடிக்கல. ட்ரெஸ் மாத்த சொல்லி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம், அதையும் மாத்தல. அப்படியே தான் இருக்காரு. அத்தையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அத்தை நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கார்த்தி மாறுவாரு. இல்லைன்னா அத்தை ஞாபகமா இப்படியே தான் இருக்க போறாருங்கிறாங்க மீனாட்சி. அக்கா இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிடுங்கிறாங்க தீபா. அது சரி இப்ப நீ எங்க இருக்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு கேக்குறாங்க மீனாட்சி. அக்கா நான் வந்து சொல்றேன்ட்டு போனை கட் பண்ணிக்கிறாங்க தீபா. ரம்யா 2 கையிலையும் டீ கப்போட வந்துட்டு இருக்காங்க. தீபா ரம்யாவை பார்த்ததுமே அந்த கண்ணாடியை இறக்குறாங்க. கண்ணாடிக்குள்ள கையிட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ரம்யா அப்படியே துப்புக்குன்னு அவங்க கால் மேல சுடு காப்பி போட்டுறாங்க. சுடுகாப்பி மேல விழுந்ததும் தீபா கதவட்ட ஒரு திறந்துக்கிட்டு கீழே வந்து உதறிக்கிட்டு நிக்கிறாங்க. அச்சோ தீபா கை தவறி கொட்டிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு பல தடவை சாரி கேட்கறாங்க. பரவாயில்ல விடு, தெரியாம தானே கொட்டினேன், தெரிஞ்சே யாராவது செய்வாங்களான்னு தீபா சமாளிச்சுக்கிறாங்க. தீபா அதுக்கு இல்ல, இது அம்மன் புடவை, நீ சென்டிமெண்டா வேற கட்டிட்டு வந்த, என்னோட அஜாக்கிரதைனால கை தவறி டீ கொட்டிருச்சேங்கிறாங்க ரம்யா. பேசாம டீ குடிக்காமலே போயிருக்கலாம், என்னால தானே நீயும் ஒத்துக்கிட்ட, நீ வேண்டான்னு தானே சொன்ன அப்படிங்கிறாங்க. சரி விடுடிங்கிறாங்க தீபா. நம்மள மீறி நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கை தவறி தானே கொட்டின, நீ என்ன வேணும்னா கொட்டின விடுங்கிறாங்க. ஆமாண்டி நீ வேணா என்னை நம்பிட்டு, நீ அம்மனுக்கு சாத்தின புடவையோட வருவேன், போலி சாமியாரை சந்திக்க போறதுக்கு இந்த புடவையில நான் கூட்டிட்டு போவேன், இந்த புடவையை தூக்கி போட வைக்கணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு ரம்யா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. தீபா சாமி புடவையில வந்திருக்க, இந்த டீ கொட்டுனதுனால எனக்கு என்னமோ அபசகுணமா தோணுது, அந்த சாமியாரை பாக்குறதுக்கு ஏதோ தடங்களோன்னு தோணுது, நம்ம இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு போலான்னு ரம்யா கூப்பிடுறாங்க. இல்ல அம்மா எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி நான் அந்த சாமியாரை பார்த்தே ஆகணும், எங்க அத்தை குணமாகி வந்தே ஆகணும், அதனால நான் அந்த சாமியாரை பார்த்து தான் தீர்வேங்கிறாங்க தீபா. புதுசா துணிக்கடை இருந்தா அங்க போய் ஒரு புடவையை வாங்கி மாத்தி கட்டிக்கிட்டு போலாம், அதுக்காக சாமியார் எல்லாம் பார்க்காம போக வேண்டாங்கிறாங்க தீபா. இதை தாண்டி நானும் எதிர்பார்த்தேன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அம்மனுக்கு சாத்தின புடவையோட போனா நிச்சயமா சாமியாரை பார்த்தா நல்லது நடக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்போ அது முடியாம போச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்கிறாங்க தீபா. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். புதுசா எடுக்கிற புடவையும் அம்மனுக்கு சாத்தின புடவையா நினைச்சு அம்மனை நினைச்சு நீ அந்த புடவையை கட்டிக்கோ, அந்த புடவையை அப்படி நினைச்சு கட்டிக்கிட்டா நிம்மதியாகவும் இருக்குங்கிறாங்க. அப்பங்க ரம்யாவுக்கு ஒரு போன் வருது, ஒரு பிசினஸ் கால் வருது. இரு நான் பேசிட்டு வந்துடுறேன்னு ரம்யா அந்த பக்கம் போறாங்க. சொல்லு சேகர் அப்படின்னு ரம்யா கேட்கறாங்க. மேடம் நேரம் நெருங்க எனக்கு கை காலெல்லாம் உதறுது, நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு, மெமரி லாஸ் வேற ஆயிட்டே இருக்கு மேடம், எங்க அந்த தீபா கிட்ட உளறி கொட்டிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு மேடம்ங்கிறாங்க அந்த சேகர். என்னடா நான் சொல்லும் போது ஆஹோஹோன்னு இப்ப என்ன ஜெகம் வாங்குற, டேய் நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா பேசணும், ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீ பேசல உன்னை சமாதியில வச்சிருவேன் பாத்துக்கோன்னு ரம்யா மிரட்டுறாங்க. போலீஸ் அமையரும் வச்சுச்சோ இந்த அம்மா செஞ்சாலும் செஞ்சிருமே, இப்ப என்ன பண்றதுன்னு பயந்து நிக்கிறாங்க. இந்த பக்கமா அருண் ஐஸ்வர்யாவை நல்லா காட்சி எடுக்கிறாங்க. கார்ல கூட்டிட்டு வந்து ஒரு கோயிலுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. எங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. அதுவா உனைய குளத்துல பிடிச்சு தள்ள போறாங்க, முதல்ல இருக்கு மீன் இருக்குங்கிறாங்க. அச்சோ அப்படியா, நான்லாம் வரமாட்டேங்க அப்படின்னு திரும்பி ஓட பாக்குறாங்க. ஏய் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நீ என்னென்ன சொன்ன, அடி பிரதர்சனம் பண்ற, அங்க பிரதர்சனம் பண்ற, தீச்சட்டி எடுக்கிறேன்னெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் செய்வான்னு கூட்டிட்டு வராங்க அருண். ஏங்க அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன், அதை போய் இப்ப செய்யணும் கூட்டிட்டு வரீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற கேக்குறாங்க ஐஸ்வர்யா. ஏய் எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது உனக்கு காமெடியா இருக்கா, இங்க பாரு நீ அன்னைக்கு சொன்னது எல்லாம் நீ செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அதெல்லாம் சாமி குத்தமாயிருங்கிறாங்க அருண். அதுக்காகத்தான் உன்னை கோயில் கூட்டிட்டு வந்திருக்கிறேன், வா வந்து செய்வான்னு அருண் கூப்பிடுறாங்க. ஐயோ அதெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாது, முதல்ல உப்பு மேல உருளணும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அருண். என்னது உப்பு மேல உருளணுமா, ஐயோ என்னால முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஓட்டம் பிடிக்கிறாங்க. பின்னாடியே ஓடி பிடிக்கிறாங்க அருண். அருண் எப்படியோ ஓடி பிடிச்சு ஐஸ்வர்யாவை இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வாடி நீ சொன்னது எல்லாம் செஞ்சுதான் ஆகணும், அப்பதான் எங்க அம்மா குணமாகுவாங்க வான்னு இழுத்துட்டு வராங்க. அங்க ஒரு ஐயர் வராங்க. ஐயர்கிட்ட அருண் கேக்குறாங்க, எங்க அம்மாவுக்காக என் பொண்டாட்டி பரிகாரம் பண்றதா சொன்னால வேண்டுதல் வச்சிருக்காங்க, அது எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க. இவங்க தானே, அது உப்பு பரிகாரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மா, நீங்க போய் குளிச்சுக்கிட்டு வந்ததும் நீங்க உப்பு மேல உருளாங்கம்மா, போங்க பரிகாரத்துக்கு தயாராகி வாங்கன்னு சொல்றாங்க ஐயர். உப்பு பரிகாரம் பண்ணா உடனே கை மேல பலன் கிடைக்கும், போங்கம்மா போங்கங்கிறாங்க. ஐயரும் அந்த ஓரமா உப்பு கொட்டி வச்சிருக்காங்க. வாங்கம்மா உங்க பரிகாரத்தை ஆரம்பிங்க, அந்த உப்பு மேல உருளுங்க, உங்களுக்கு உடனே கை மேல பலன் கிடைக்கும்ங்கிறாங்க. ஐயோ சும்மாவே இந்த உப்புல படுத்தாவே எரியுமே, இப்போ உருண்டா என்ன ஆகும், என் கை காலெல்லாம் காயமாயிடுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ என்னால முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஏ இப்போ உருள போறீங்க இல்லையா அப்படின்னு அருண் மிரட்டுறாங்க. எங்க உப்பு மேல மண்டி போட்டு போவாங்க, நீங்க என்னடா உருள சொல்றீங்களே, என்னால முடியாதுங்கன்னு காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க ஐஸ்வர்யா. இப்போ உருள்றியா மண்டி போடுறியாங்கிறாங்க. நான் மண்டி போட்டே போறேன், அதுக்கு இது பரவாயில்லைங்கிறாங்க. போ போ அப்படின்னு விரட்டுறாங்க. ஏண்டி தந்தூரி சிக்கன் கேக்குறா, தந்தூரி சிக்கன் நான்
4 முட்டை அமுத்தினில்ல. போடு போடு முட்டையை போடுங்கிறாங்க. ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, காலெல்லாம் புண்ணாயிடும் அப்படின்னு அழுகுறாங்க, சின்னுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒழுங்கா முட்டி போட்டு நீ சுத்தி வரல உன்னை கொன்னே போட்டுருவேங்கிறாங்க அருண். அருண் ஆரம்பத்துல இருந்தே இப்படி ஆட்டம் காட்டியிருந்தாங்கன்னா இவங்க ஆடி இருக்க மாட்டாங்க. ஐயோ கை வலிக்குதே கால் வலிக்குதே அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு வழியா முட்டி போட்டுக்கிட்டு பதறிக்கிட்டு கதறிக்கிட்டு அம்மம்மா அப்பப்பான்னுக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யா முடியலையேன்னு மூஞ்சி பாக்குறாங்க. என்னடி பாக்குறேன் நட அப்படின்னு அதட்டுறாங்க. அருண் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தாருன்னா அருணையும் இழுத்து தள்ளியிருப்பாங்க. அருண் கொஞ்சம் கட்டியே நின்றுட்டு நடடி நட அப்படின்னு விரட்டுறாங்க. ஆச்சோ அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன், இப்படி போட்டு விரட்டுறானேன்னு சினிங்கிட்டே ஐஸ்வர்யா எப்படியோ முட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. பாவி பையன் நல்லா இருப்பானா, என்னடி ஊறிக்கிட்டு வர, கொஞ்சம் வெடுக்குன்னு நட அப்படிங்கிறாங்க. ஐயோ முடியலையே, ஏங்க இது முடிஞ்சா பரிகாரம் முடிஞ்சிடுமா, வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்குறாங்க. என்னடி அதுக்குள்ள பரிகாரம் முடிஞ்சிச்சான்னு கேட்குறியா, இன்னும் அதுக்கப்புறம் 2 பரிகாரம் இருக்கு இல்லைங்கிறாங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ இன்னும் 2 இருக்கா, எங்க என்னால் இதுக்கே முடியாது, இன்னும் 2 பேர் இருக்குன்னு சொல்றீங்களே, என்னால் முடியாதுங்க, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. அம்மா தாயே இந்த பரிகாரத்தையே நல்லபடியாக முடிச்சினால என்னை இதோட விட்டு தாயேன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது சாமி, இதோ இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டல, அடுத்த பரிகாரம் என்ன அதை கொண்டு வாங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க அருண். இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஐயர் அந்த பக்கம் போறாங்க. ஐயர் போயிட்டு ஒரு வேலோடு வராங்க. என்னது வேல் கொண்டு வராரு அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமா அதை வாங்கி கையில் வச்சுக்கோங்கிறாங்க. அப்பாடா கையில் வச்சுக்கணுமா, இது பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. அம்மா இது கண்ணத்தில் குத்துற அழகு, நீங்க ஆத்தாவை நல்லா வேண்டிக்கோங்க, நான் கண்ணத்தில் குத்த போறேங்கிறாங்க. ஐஸ்வர்யா சரிஞ்சு அப்படியே அருண் மேலே விளையாடுறாங்க. ஏய் நடிக்காத எழுதுடி அப்படின்னு கண்ணமா போடுறாங்க. ஹோட்டல்ல ஏதோ பில் குத்துற மாதிரி சொல்ற, இதை குத்துனா என் கண்ணமெல்லாம் தாங்காதியாங்கிறாங்க ஐஸ்வர்யா. அம்மா இது சாமிக்கா இருக்கும், நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. ஐயரு யோ சொல்ற உனக்கு என்ன வலிக்குவா போறது, நானும் அளவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், என்னால எல்லாம் தாங்க முடியாதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. சாமி விட்டா பேசிக்கிட்டே தான் போவா, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க அருண். ஆமாங்க அப்படி நாக்குல ஒரு அளவை குத்திட்டா இவங்க பேசாம இருப்பாங்க பாருங்கிறாங்க ஐயர். ஐயோ நாக்குலையும் குத்து போறியா, அப்படின்னா நான் செத்தேங்கிறாங்க. அப்படின்னா பேசாம இரு, கண்ணத்துல குத்துனா கண்ணத்தோட போயிடும், பேசாம நில்லுங்கிறாங்க அருண். ஐஸ்வர்யா அருணை பார்த்து கத்துறாங்க. இன்னும் குத்தவே ஆரம்பிக்கலையே, எதுக்கடி கத்துறேங்கிறாங்க. இல்ல குத்திட்டீங்களோன்னு நினைச்சு கத்திட்டேங்கிறாங்க. சாமி இவ விட்டா இப்படிதான் பண்ணுவா, நீங்க குத்திருங்கன்னு சொல்றாங்க. ஒரு 3 அடி வேலை எடுத்து நல்லா நதுக்குன்னு குத்தி விட்டுறாங்க. ஓம் சக்தி பராசக்தின்னுகிட்டே குத்தி திண்ணீரை போட்டு விடுறாங்க. ஐஸ்வர்யா எதுவும் பேசாம ஆடாம அசையாம நின்று எப்படியோ அளவு குத்திக்கிட்டு வராங்க. அம்மா இந்த அளவோட நடந்து வர போறீங்களா இல்ல முட்டி போட்டு வர போறீங்களான்னு கேக்குறாங்க. கொன்றுவ ஒண்ணு அப்படின்னு ஒரு விரல காட்டி சொல்றாங்க. அம்மா 1 பாத்ரூம் போறதுக்கு கேட்கற மாதிரியே இருக்குங்கிறாங்க. அம்மாவை கேட்க இன்னொரு ஒரு விரல காட்டி ஒன்ஸ் மோர் கேட்கற மாதிரியே இருக்கு, இன்னொரு அளவு குத்திடலாமான்னு கேட்கறாங்க. இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதே போருங்கிறாங்க. ஐஸ்வர்யா பேச முடியாம மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு 2 கையை நட்டி நரிக்கிறாங்க. ஐயர் சொல்றாங்க அம்மா அவசரப்படாதீங்க, முதல்ல அளவு குத்தி சுத்தி வாங்க, அதுக்கப்புறமா நீங்க தீச்சட்டி எடுத்துக்கலாங்கிறாங்க. இந்த புருஷன் கம்மன் இருந்தாலும் இந்த பூசாரி உஸ்பேத்தி உடம்பு ரணகலமாக்கிடுவான் போல இருக்கு. நடடி நட அப்படின்னு அருண் ஒரு பக்கமா அந்த பக்கமா பூசாரி ஒரு பக்கமா வந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அடி எடுத்து வைக்க ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படியோ ஒரு வழியா ஐஸ்வர்யாவுக்கும் அளவு குத்தி டம்மா கும்மான்னு கோயிலை சுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏய் சாமியை கும்பிடுடி அப்படிங்கிறாங்க அருண். நம்ம சொன்னது நம்மளுக்கே வந்து விடுஞ்சது, இனிமேல எச்சரிக்கையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுறாங்க ஐஸ்வர்யா. இந்த பரிகாரத்தை நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னு பாராட்டுறாங்க. இருநளவை ஐயரே அவங்க கையால எடுத்துறாங்க. அருண் வலிக்குது இங்க பாரு, ரத்தமெல்லாம் முட்டிருச்சுங்கிறாங்க. எல்லாம் வலிக்கிட்டுன்னு நினைக்கிறாங்க அருண். அருண் இதோட போதும், பரிகாரத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு கேட்கறாங்க. கெஞ்சறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா என்ன சின்ன குழந்தை மாதிரி வீட்டுக்கு போலான்னு சொல்ற, நீ சொன்ன மாதிரி அம்மாவுக்காக இந்த பரிகாரத்தையும் முடிச்சிட்டேன்னா அம்மா குணமாகி வந்துடுவாங்க, இந்த பரிகாரத்தையும் முடிங்கிறாங்க அருண். சாமி அடுத்த பரிகாரம் ரெடியா இருக்கான்னு கேட்கறாங்க அருண். எல்லாம் ரெடியா இருக்கு அம்மா, 2 கையும் நீட்டுமா அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா யதார்த்தமா 2 கையும் நீட்டும், 2 கையிலையும் தீச்சட்டி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஐயோ ஒரு தீச்சட்டி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதுல 2 கைக்கு 2 தீச்சட்டி கொடுத்துட்டீங்களே, இது எப்படி நான் எடுப்பேங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன விட்டுருங்க, சுடுதே சூடு தாங்க முடியலைங்கிறாங்க ஐஸ்வர்யா. அன்னைக்கு ஹோட்டல்ல சுட சால்னா ஊற்றி புரோட்டா அடிச்சு இல்லை, அப்ப சொல்லி அவனுக்கு ஒழுங்கா தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நட அப்படிங்கிறாங்க அருண். அச்சோ கணக்கான நேரம் பார்த்து சொல்லி நம்மளை அடிக்கிறானே, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பா செஞ்சேதான் ஆகணும். இவன் பரிகாரத்துக்கு கூட்டிட்டு வந்தானோ இல்லையோ பழி வாங்குற மொத்தத்துல நினைச்சுக்கிட்டு அருணை பார்த்து ஐஸ்வர்யா சினிங்கி எழுக்கிறாங்க. என்னடி மூஞ்சி பாக்குற, நடடி சீக்கிரம் அப்படிங்கிறாங்க அருண். ஐயோ கையெல்லாம் புத்துடும் போல இருக்கே, நடக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னே தெரியலையே அருண் அப்படின்னு வருந்துறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு 2 பேர் 2 பக்கம் கூடவே வராங்க. அருண் ஒரு பக்கம் ஐயர் ஒரு பக்கம். ஐயோ முடியலைங்க, கையெல்லாம் புத்துடும் போல இருக்குது அப்படின்னு வேகமா பாடின்னு கூட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா ஐஸ்வர்யாவை கோயிலை சுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐஸ்வர்யாவும் ஒரு வழியா நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சுட்டாங்க. ஐயரும் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கிட்டே அந்த தீச்சட்டியை வாங்கிட்டு போறாங்க. திரும்பவும் வந்து அம்மா உங்க பரிகாரம் இவ்வளவு தானா இல்ல இன்னும் இருக்கா சொல்லுங்க செஞ்சிடலாங்கிறாங்க ஐயரு. அடுத்தது உன்னை கொலை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட பாஞ்சிடுறாங்க. ஐஸ்வர்யா கழுத்தை பிடிச்சி நெருக்கி போறாங்க. அருண் பார்த்து தடுத்துடுறாரு. போது நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அருண் போய் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. அம்மா வருஷம் நான் போக்குழி இறங்குவேன், பக்தியோட அருமை என்னங்கிறது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேங்கிறாங்க. என் பொண்டாட்டி நல்லபடியா திருந்தி என் கூட வாழணும், அதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். என் பொண்டாட்டி அளவு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, அங்க பிரதர்சனம் பண்றது, இது எல்லாம் ஒரு விளையாட்டை நினைச்சிட்டு இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய பக்தியான விஷயம்னு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்
தாயேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அருண். அம்மாவுக்கு அங்க ஆபரேஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது, அவங்க திரும்பவும் பொழைச்சு வரணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு வேண்டிக்கிறாங்க அருண். ஐஸ்வர்யாவோட அம்மா ராஜேஸ்வரி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வராங்க. வாங்க சார் வாங்க, இந்த வீடு தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஜன்னல் வழியா ரியா பாத்துக்கிறாங்க. சே, இந்த அம்மாவோட புத்தி இவ்வளவுதானா, எப்படி இவங்க புத்தியை காட்டிட்டாங்க பாரு. இப்ப போலீஸோட வந்து நிக்கிறாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க ரியா. நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு தான் போலீஸை கையோட கூட்டிட்டு வந்திருக்கா, இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க ரியா. ராஜேஸ்வரி யதார்த்தமா வீட்டுக்குள்ள வந்ததும் ரியாவை கூப்பிடுறாங்க. ரியா வந்ததும் உசாரா கதவை ரெண்டையும் லாக் பண்ணிக்கிறாங்க. அடி பாவி, நல்ல தங்கறக்கு இடமும் கொடுத்து நல்ல வகை வகையா சமைச்சு போட்டு சோறும் போட்டு இப்ப என்ன காட்டி கொடுக்கறக்காக போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டியான்னு கேக்குறாங்க. ஏன் நான் சும்மா விட மாட்டேன்னு கழுத்துக்கு மேல கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரியா. ஏ ரியா, அவசரப்பட்டு என்ன கொன்னுடாத, நான் ஒன்னும் போலீஸை கூட்டிட்டு வரல, அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ராஜேஸ்வரி. என்னடே மாட்டிக்கிட்டதும் இப்படி மாத்தி சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேக்குறாங்க ரியா. ஐயோ ரியா, என்னை நம்ப, ஐஸ்வர்யா சத்தியமா நான் கூட்டிட்டு வரலைங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ போலீஸ் ஜீப்ல வந்து இறங்குனேன்னு கேக்குறாங்க. ஐயோ நான் சொல்லுறேன், நீ கத்தியை வச்சு மிரட்டாதீங்கிறாங்க. நடந்த விஷயங்களை சொல்றாங்க ராஜேஸ்வரி. நடந்து வந்துட்டு இருக்கும்போது வண்டியில வந்து ஒருத்தன் இடிச்சுட்டான், நான் கீழே விழுந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஜீப் வந்தாங்க. வந்ததுமே என்ன மேடம் ஏன் விழுந்துட்டீங்க, ஸ்லிப்பாகி விழுந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. இல்லங்க, ஒருத்த வண்டியில வந்தவன் என்ன இடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்றேன். பாவம், வாங்க மேடம் உங்களை கொண்டு போய் உங்க வீட்டுல விடுறேன்னு அவங்க தான் கூப்பிட்டாங்க. இது தாண்டி நடந்ததுன்னு ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஓ, இதுதான் நடந்ததான்னு ரியாவும் அப்புறம் கழுத்தை விட்டுட்டாங்க. போலீஸை பார்த்ததும் நீ ஏன் பயப்படுற, நீ எதுக்கு என்ன கொலை பண்றதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி. ஆமா, நீ என்ன அக்யூஸ்டான்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி. ஆமாங்கிறாங்க ரியா. எது, நீ அக்யூஸ்டா அப்படின்னு ராஜேஸ்வரிக்கு திரும்ப திரும்ப கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கிறாங்க. ரியாவை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேடி ராஜேஸ்வரியும் அந்த கேடி ரியாவும் என்னெல்லாம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.